ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2024ஆம் ஆண்டு டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட யூனிட் 8 கொஸ்டின்ஸ், அதாவது திருக்குறள், தமிழ் இலக்கியங்கள், தமிழ் அறிஞர்கள் பற்றி கேட்ட கொஸ்டின்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது எல்லாமே டிஎன்பிஎஸ்சி அஃபிஷியலாக விட்ட டென்டேட்டிவ் ஆன்சர் கீ தான். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். கூற்று: சங்கொலியின் ஆசிரியர் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம். ஸோ இது வந்துட்டு சரி. அதுக்கு காரணம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இவர் பாரதியாரின் பாடல்களை தொகுத்தவர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இவர் வந்து தொகுத்திருக்க மாட்டார். ஸோ அது வந்து தப்பு. ஸோ அப்போ ஆப்ஷன் சி பாருங்கள், ஏ சரி, ஆனால் ஆர் தவறு. ஸோ அதுதான் சரியானது. அடுத்த கொஸ்டின்: அரசியல் கேலி சித்திரங்களை வெளியிட்ட முதல் தமிழ் செய்தித்தாள் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு தமிழ் செய்தித்தாள் எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்தியா. ஓகேவா? பி ஆப்ஷன். ஸோ இது எல்லாமே ஸ்கூல் புக்கில் இருக்குது. அடுத்த கொஸ்டின்: தேவபாடியின் இக்கதை செய்தவர் மூவர் என்ற கம்பரின் கூற்றுப்படி ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ரீட் பண்ணலாம். ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட்: ராமாயணம் செய்த மூவர் வான்மிகி, வசிட்டர், போதாயனர். ஸோ இது வந்துட்டு சரி. அடுத்த ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்: வசிட்டர் செய்தது வசிட்ட ராமாயணம். ஸோ இதுவும் சரி. மூணாவது ஸ்டேட்மெண்ட்: போதாயனர் செய்தது போதாயன ராமாயணம். ஸோ இதுவும் சரி. நாலாவது ஸ்டேட்மெண்ட் பாருங்கள்: வியாசரும் ஒரு ராமாயணம் செய்துள்ளார், அது அத்தியாத்யம ராமாயணம் என்று கூறுவாரும் உலர். ஸோ இதுவும் சரி. ஸோ 4 ஸ்டேட்மெண்ட்டுமே சரி. 1, 2, 3, 4 அனைத்தும் சரின்றது தான் அதுக்கு சரியான ஆப்ஷன். அடுத்த கேள்வி: நுண்ணிய நூற்பல கற்பினும் மற்றுந்தன் உண்மை அறிவே மிகும் என்ற குறள் எந்த அதிகாரத்தில் அமைந்துள்ளது? ஸோ எந்த அதிகாரம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஊழ் என்ற அதிகாரத்தில் அமைந்துள்ளது. ஆப்ஷன் ஏன்றது தான் சரியானது. அடுத்து: ஐங்குறு நூற்றின் முல்லைத்திணையை பாடிய புலவர் இவர். ஸோ ஐங்குறு நூற்றின் முல்லைத்திணையை பாடிய புலவர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேயனார். ஸோ இதே மாதிரி மற்ற திணைகளுக்கும் இருக்கும். ஸோ அதுவும் படித்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அடுத்த எக்ஸாம்ஸில் கேட்கலாம். அடுத்து: தொடரை பொருளோடு பொறுத்துக. ஓகேவா? முந்தை இருந்து நட்டோர். ஸோ நனி நாகரிகர். ஓகேவா? 3யோட பொருந்தும். அடுத்து: நீரின்றாமையா உலகம் போல. அது வந்து எதோட பொருந்தும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் காதலோட பொருந்தும். அடுத்து தேர்டு: அல்லில் ஆயினும் விருந்துவரின் உவக்கும் கற்பின் மெல்லியல், அதோட வந்து பொருந்தும். அடுத்து: சாதல் அஞ்சேன் அஞ்சுவன் சாவில். இது எதோட பொருந்தும்னா பிரிவு அச்சம், இதோட பொருந்தும். ஸோ சி ஆப்ஷன் 3, 1, 2, 4 இதுதான் வந்துட்டு சரியாக பொருந்தும். அடுத்து: பாடலை படித்துவிட்டு பொருத்தமான விடையை தேர்வு செய்க. வள்ளுவர் செய் திருக்குறளை மறவர நன்கு உணர்ந்தோர்கள் உள்ளுறவோ மனுவாதி ஒரு குலத்து கொருநீதி. ஓகேவா? இதை படித்து கீழே 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதில் எது சரின்னு பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள்: இந்த பாடலை பாடியவர் பே. சுந்தரனார். ஸோ இது வந்துட்டு சரி. அடுத்து: எல்லா சாதியினருக்கும் பொது நூல் திருக்குறள், மனுநீதி எல்லா சாதிக்கும் பொதுவானதில்லை. ஸோ இதுவும் வந்துட்டு சரி. அடுத்த ஸ்டேட்மெண்ட்: பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற குறளோடு இந்த பாடல் வரி பொருத்த முடியுது. ஸோ இது வந்துட்டு சரிதான். அடுத்து 4th பாருங்கள்: இந்த பாடல் மனோன்மணியம் என்னும் நாடக நூலில் இடம்பெற்றுள்ளது. ஸோ இதுவும் வந்துட்டு சரி. ஸோ 1, 2, 3, 4 ஆல் ஆர் கரெக்ட். சி ஆப்ஷன் பாருங்கள், அதுதான் வந்து சரியானது. ஸோ பாடலோட பொருத்தி பாருங்கள், 4மே பொருந்தும். அடுத்து: மண் திணி ஞாலத்து வாழ்வோர்க்கும் எல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரை என்றுரைக்கும் காப்பியம் எது? ஸோ எந்த காப்பியம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மணிமேகலை. ஓகேவா? சி ஆப்ஷன். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின்: கருப்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பவளச் செவ்வாய்தான் தித்திக்கு திருக்குமோ என்று பாடியவர் யாருன்னு கேட்குறாங்க. யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆண்டாள். ஓகேவா? டி ஆப்ஷன். அடுத்து: டேஷ் உடைத்தாயின் இல்வாக்கை பண்பும் பயனும் அது மேற்காணும் திருக்குறளில் எவை 2ஐ திருவள்ளுவர் இல்வாழ்க்கைக்கு உகந்தது என குறிப்பிட்டுள்ளார்? எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அன்பும் அறனும். ஓகேவா? ஸோ அந்த திருக்குறள் படிச்சிருந்தா ஈஸியாக வந்து போடலாம். ஸோ சி ஆப்ஷன், அன்பும் அறனும். அடுத்து: வள்ளுவரின் அரசியல் பொருளாதார சமுதாய சிந்தனைகளின் களஞ்சியமாக அமையும் திருக்குறளின் பொருத்தமான பிரிவாக எதை கூறலாம்? எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பொருட்பால். ஓகேவா? பி ஆப்ஷனில் இருக்கிறது தான் சரியானது. அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின்: கீழ்காணும் கூற்றுகளில் சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். ஸோ ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள்: கடவுள் வாழ்த்து, வான் சிறப்பு, நீத்தார் பெருமை, அரண் வலியுறுத்தல் என்ற 4 அதிகாரங்களும் பாயிரம் என அழைக்கப்படும். ஸோ அது சரிதான். ஓகேவா? அடுத்த ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் பாருங்கள்: திருக்குறள் கடவுள் வாழ்த்தில் கடவுள் என்ற சொல் 3 குறள்களில் வருகிறது. ஸோ இது வந்துட்டு வராது. ஸோ இது பார்த்தனே தெரியும். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. அடுத்த தேர்ட் ஸ்டேட்மெண்ட்: வான் சிறப்பு என்ற அதிகாரத்தில் வர்ணதேவன் என்ற சொல் வரவில்லை. ஸோ இது வந்துட்டு சரி. ஓகேவா? அடுத்து 4th: மனதில் குற்றமில்லாமல் இருப்பதே அறம் என்கிறார் வள்ளுவர். ஸோ இதுவும் வந்துட்டு சரி. ஸோ அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் தப்பு. ஸோ அப்போ பி ஆப்ஷன் பாருங்கள்:
1, 3, 4 சரி. ஓகேவா? ஸோ இது மட்டும் தான் சரியானது. வேணுன்றவங்க ஸ்டாப் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து தமிழின் முதல் கள ஆய்வு நூலாக கருதப்படுவது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஒரு 4 இது கொடுத்து. ஸோ அது எதுன்னு பார்த்தீங்கன்னா பெரிய புராணம் மட்டும்தான், மற்ற எதுவுமே வராது. ஓகேவா? ஸோ 1 மட்டும் சரி. ஏ ஆப்ஷன் அதுதான். அடுத்து பொறுத்துக, ஆசிரியர் நூலை வந்து பொருத்தணும். சாண்டில்யன் எதோட பொருந்தணும்னு பார்த்தீங்கன்னா கடல் புறா அதோட பொருந்தும். அடுத்து வண்ண நிலவன் எதோட வந்து பொருந்தணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கடல் புறத்தில் அதோட வந்து பொருந்தும். அடுத்து ஜோடி குரூஸ் அது எதோட பொருந்தோம்னா ஆலிசூல் உலகு அதோட பொருந்தும். அடுத்து வரிந்தையா கான்ஸ்டன்ட் அதோட பொருந்தோம்னா கடல் சொன்ன கதை அதோட வந்துட்டு பொருந்தும். ஓகேவா? ஸோ 3, 4, 2, 1 இதுதான் வந்து சரியான ஆப்ஷன். ஏ ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழ்காணும் கூற்றுகளில் முதுமொழி காஞ்சி குறித்த செய்திகளில் ஒரு செய்தி தவறானதை எடுத்து எழுதுக. ஓகேவா? ஸோ பி ஆப்ஷன் பாருங்கள். இது எழுதியவே கூடலூர் கிழார் சரி. தொல்காப்பியம் கூறும் அம்மை என்னும் மனப்பில் இப்பாடல்கள் அடங்கும். ஸோ சி ஆப்ஷன் சரி. அடுத்து 4th பாருங்கள். ஆத்திச்சூடி நூல்களுக்கு முன்னோடி முதுமொழி காஞ்சி. ஸோ இது வந்துட்டு சரி. தவறானது எதுன்னு பார்த்தீங்கன்னா அப்போது ஏ ஸ்டேட்மெண்ட். முதுமொழி என்றால் பழமொழி, காஞ்சி என்றால் நிலையாமை, இது பழமொழியில் நிலையாமையை குறிக்கிறதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது மட்டும்தான் தப்பு. ஓகேவா? ஸோ ஏ ஆப்ஷன் மட்டும்தான் தப்பாக இருக்குது, மற்ற 3 ஆப்ஷனும் சரியாக இருக்குது. அடுத்து நெக்ஸ்ட்டு பண்டைய பாறை ஓவியங்கள் கிடைக்கும் இடங்கள். ஸோ ஒரு 4 இடம் கொடுத்துருக்காங்க. இது இதுன்னு பார்க்கலாம். மல்லப்பாடி கொடுத்துருக்காங்க. ஸோ சரி. பெருமுக்கல் அதுவும் சரி. பையம்பள்ளி அதுவும் சரி. 4வது சிறுமலை அதுவும் சரி. ஓகேவா? பண்டைய பாறை ஓவியங்கள் வந்து இந்த 4 இடத்துலையும் கிடைக்கும். ஸோ ஆல் தி அபோவ் டி ஆப்ஷன் வந்துட்டு சரியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு தன்னிலை தவறாமல் தன்னைத்தானே காத்து கொண்டு வாழ்கிறவரை வள்ளுவர் யாருடன் ஒப்பிடுகிறார்? யாரோட வந்து கம்பேர் பண்ணுறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கற்புக்கரசி. ஓகேவா? சி ஆப்ஷன் அதுதான் சரியானது. அடுத்து தந்தை மகட்காற்றும் நன்றி என திருக்குறள் எதனை குறிப்பிடுகிறது? ஸோ எதுன்னு பார்த்தீங்கன்னா சி ஆப்ஷன் பாருங்கள். அவையத்து முந்தி இருப்ப செயல். ஓகேவா? இதுதான் வந்து சொல்லும். ஸோ திருக்குறள் படிச்சுன்னா ஈஸியாக போடலாம். சி ஆப்ஷன். அடுத்து செல்வத்தை அழித்து ஒருவரை தீய வழியில் செலுத்தக்கூடியதாக வள்ளுவர் குறிப்பிடுவது எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அழுக்காறு. ஓகேவா? ஸோ டி ஆப்ஷன் அழுக்காறு அதுதான் வந்துட்டு வரும். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். உயிருக்கு ஊதியமாக வள்ளுவர் எவற்றை குறிப்பிடுகிறார்? ஸோ எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ சி ஆப்ஷன் பாருங்கள். ஈதல் இசைப்பட வாழ்தல் இதுதான் உயிருக்கு ஊதியமாக வள்ளுவர் கூறுவது. ஸோ சி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து குன்றேறி யானைப்போர் கண்டற்றால் எனும் உவமையை வள்ளுவர் எதற்கு பயன்படுத்தியுள்ளார்? ஸோ எதற்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பொருள் உடையவர் செய்யும் செயல் அதுதான் வந்து குன்றேறி யானைப்போர் கண்டற்றால். ஓகேவா? அதுக்கு வந்து பொருந்தும். ஸோ ஏ ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து நெக்ஸ்ட்டு உறங்கி விழிப்பதை வள்ளுவர் எதனோடு ஒப்பிடுகிறார்? எதனோடுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிறப்பு. ஓகேவா? உறங்கி விழிப்பதை வள்ளுவர் பிறப்போடு ஒப்பிடுகிறார். ஸோ சி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். சுப்பிரமணிய பாரதியார் ஆசிரியராக பணியாற்றிய மாத இதழின் பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எந்த மாத இதழ்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சக்கரவர்த்தினி. ஓகேவா? ஸோ பி ஆப்ஷன். ஸோ அது கொஞ்சம் கொஸ்டின் நல்லா பார்த்து போடணும். அடுத்து அஞ்சலையம்மாள் தமிழகத்தின் டேஷ் பகுதியைச் சேர்ந்தவர். அவர் எந்த பகுதின்னு பார்த்தீங்கன்னா கடலூர் தான். ஸோ ஓகேவா? பி ஆப்ஷன் கடலூர் அஞ்சலையம்மாள் தான் சொல்லுவாங்க. ஸோ ஸ்கூல் புக்லேயும் அதே மாதிரி தான் இருக்கும். அதை பார்த்தாலே ஈஸியாக போட்டுடலாம். ஸோ பி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின். தமிழ்நாட்டில் 8ஆம் நூற்றாண்டு மற்றும் 13ஆம் நூற்றாண்டுகளுக்கு இடையில் ஐநூற்றுவர் என்பவர்கள் யாரை வந்து அப்படி சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா வணிகர் சங்கங்கள். அதை தான் வந்துட்டு ஐநூற்றுவர்னு சொல்லி சொல்லுவாங்களாம். ஸோ சி ஆப்ஷன். அடுத்து பொறுத்துக. குறிஞ்சி வந்து எதனோட பொருந்துன்னு பார்த்தீங்கன்னா வேட்டையாடல் அதோட பொருந்தும். அடுத்து பாலை வந்துட்டு சூறையாடலோட பொருந்தும். முல்லை வந்துட்டு காலை தழுவுதல் அதோட வந்து பொருந்தும். மருதம் வந்துட்டு களை எடுத்தல் அதோட வந்து பொருந்தும். ஸோ பி ஆப்ஷன் 4, 1, 3, 2 இதுதான் சரியான ஆப்ஷன். அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின். விடுதலை எல்லாம் கிளர்ச்சியால் வெல்லும், விடுதலை வேட்கை வெறிகொண்ட வீரன் என பாரதிதாசனை புகழ்ந்து பாடியவர் யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம். ஓகேவா? ஸோ பாரதிதாசனை புகழ்ந்து பாடியிருக்காரு. ஸோ ஏ ஆப்ஷன். ஸோ இதெல்லாம் நோட் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து பிரபந்த மாலை என்று சிறப்பிக்கப்படும் இலக்கியம் எதுன்னு கேட்குறாங்க. எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 11ஆம் திருமறை. ஓகேவா? சி ஆப்ஷன் அதுதான் பிரபந்த மாலை என்று சிறப்பிக்கப்படும் இலக்கியம். ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். பொறாமை, ஆசை, சினம், கடுஞ்சொல் ஆகியவற்றுக்கு இடம் கொடுக்காமல் வாழ்வதே சிறந்தது என்று திருவள்ளுவர் எந்த அதிகாரத்தில் குறிப்பிடுகிறார்? ஸோ எந்த அதிகாரம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அரண் வலியுறுத்தல். டி ஆப்ஷன். அடுத்து
ஃபஸ்ட்டு 3 டேஷ் கொடுத்துருக்காங்க. இவை இரண்டும் தெற்றென்க மன்னவன் கண். மேற்காணும் திருக்குறளில் எவை இரண்டை திருவள்ளுவர் கண்கள் என குறிப்பிடுகிறார்? எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒற்றும் நீதி நூலும். ஓகேவா? சி ஆப்ஷன் கரெக்டாக இருக்கும். வேணுன்றவங்க கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி பாருங்கள் அந்த குறளை. அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின். கனி இருப்ப காய் கவர்ந்தற்று என திருக்குறள் எதனை கூறுகின்றது? எதன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இனிய உளவாக இன்னாத குறள். ஸோ அந்த திருக்குறள் படிச்சுன்னா ஈஸியாக போடலாம். ஸோ சி ஆப்ஷன் வந்துட்டு கரெக்டாக இருக்குது. ஓகேவா? அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின் கூற்று பாருங்கள். திருக்குறளானது இல்லறத்தையும் மகளிரின் கற்புத்திறத்தையும் சிறப்பித்தே பேசுகின்றது. ஸோ கூற்று வந்து சரி. அதுக்கு காரணம் இப்பண்புகள் மனு தர்மத்திற்கு புறம்பானவை. ஸோ அது வந்துட்டு சரி. ஸோ பி ஆப்ஷன் பாருங்கள், கூற்று சரி, அதுக்கான காரணமும் சரி. ஓகேவா? ஸோ வேணுன்றவங்க கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி பாருங்கள். அடுத்த கொஸ்டின். வேங்கையின் மைந்தன் புதினத்தின் ஆசிரியர் யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அகிலன். வேங்கையின் மைந்தன் என்னும் புதினத்தின் ஆசிரியர் அகிலன். ஓகேவா? இதெல்லாம் ஸ்கூல் புக்லேயே வந்துட்டு இருக்குது, சிறப்பு தமிழில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் என்னும் பாடலடி இடம்பெற்ற நூல் எதுன்னு கேட்குறாங்க. எந்த நூல்னு பார்த்தீங்கன்னா திருவெம்பாவை. ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும். ஸோ எந்த நூல்னா திருவெம்பாவை. ஏ ஆப்ஷன். அடுத்து பதிற்றுப்பத்தில் சிறப்பிக்கப்படும் மன்னர்கள் இவர்கள் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சேரர்கள். ஓகேவா? சேரர்களை பற்றி தான் பதிற்றுப்பத்தில் சொல்லியிருப்பாங்க. ஸோ ஏ ஆப்ஷன். இதெல்லாம் ஸ்கூல் புக் கொஸ்டின் அப்படியே. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். சந்திரிகையின் கதை யாரோடு தொடர்புடையது? யாரோடன்னு பார்த்தீங்கன்னா பாரதியார். ஓகேவா? சந்திரிகையின் கதை யாரோட தொடர்புடையதுன்னு பார்த்தீங்கன்னா பாரதியார். ஸோ இதுவும் ஸ்கூல் புக் கொஸ்டின்னா சி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து கல்லாதவர்களை வள்ளுவர் எதனுடன் ஒப்பிடுகிறார்? எதனுடன் பார்த்தீங்கன்னா விலங்கு. ஓகேவா? கல்லாதவர்களை வள்ளுவர் விலங்குடன் ஒப்பிடுகிறார். ஸோ டி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். என்பும் உரியர் பிறருக்கு என்று வள்ளுவர் யாரை குறிப்பிடுகிறார்? யாருடன் சொல்லி பார்த்தீங்கன்னா அன்புடையார். ஓகேவா? அன்புடையார் என்பும் உரியர் பிறருக்கு. ஸோ திருக்குறள் படிச்சுருந்தா ஈஸியாக போடலாம். ஸோ சி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்த கொஸ்டின். புத்தேன் உலக வாழ்க்கையை யார் உறுதியாக வாழ்வார் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார்? யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திருடாதார். ஓகேவா? புத்தேன் உலக வாழ்க்கையை திருடாதார் உறுதியாக வாழ்வார் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார். ஸோ ஏ ஆப்ஷன். அடுத்து ஐம்புலன்களையும் அடக்கி ஆள்வதையும் அப்புலன்கள் விரும்புவனவற்றை எல்லாம் விட்டுவிடுவதையும் எதற்கு இலக்கணமாக வள்ளுவர் குறிப்பிடுகிறார்? எதுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா துறவு. ஓகேவா? ஸோ சி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து டேஸ் என்றும் தமிழ் இலக்கிய நூல் நடுகள் நடுவதற்கான வழிமுறைகளை குறித்து விரிவாக எடுத்துரைக்கிறது. ஸோ எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம். ஓகேவா? இதெல்லாம் ஸ்கூல் புக் கொஸ்டின்னா ஏ ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து வசிஷ்டபுத்திர புலுமாயி என்பவர் யாருன்னு சொல்லி கேட்குறாங்க. யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அரசர். வசிஷ்ட புத்திர புலுமாயி என்பவர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அரசர். சி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து அகத்தின் இருளை போக்கும் விளக்காக வள்ளுவர் எதனை குறிப்பிடுகிறார்? எதனைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பொய்யா விளக்கு. ஓகேவா? ஸோ அதெல்லாம் திருக்குறள் படிச்சுன்னா ஈஸியாக அப்படியே போட்டு போயிடலாம். ஸோ டி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்த கொஸ்டின். வள்ளுவன் செய்த திருக்குறளை நன்கு கற்றுணர்ந்தோர் உள்ளுவரோ மனுவாதி நூல்களை என்று திருக்குறளை புகழ்ந்துரைத்தவர் யார்? யாருன்னு பார்த்தீங்கன்னா பேராசிரியர் சுந்தரம் பிள்ளை. ஸோ பி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து ஞானம் கருதினும் கைகூடும் மேற்கூறிய திருக்குறளின்படி ஒருவர் உலகம் முழுவதையும் கைப்பற்ற கருதினாலும் அவர் எந்த இரண்டை அறிந்து செயல்பட வேண்டும்? எந்த இடம் பார்த்தீங்கன்னா காலமும் இடமும் அறிந்து செயல்பட வேண்டும். ஸோ பி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின். நெய்யால் எரி நுதுப்பேம் என்றால் கவ்வையால் காமம் நுதுப்பேம் எனல் என்ற குறளில் நுதுப்பேம் என்பதன் பொருள் என்னன்னு கேட்குறாங்க. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவித்தல். ஓகேவா? ஏ ஆப்ஷனில் இருக்கக்கூடிய அவித்தல் அதுதான் சரியான பொருள். அடுத்த கேள்வி. பிறப்பினால் எல்லா உயிர்களும் சமம் என கருதும் வள்ளுவர் எதன் வழி அவற்றை வேறுபடுத்துகிறார்? எதன் வழின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தொழில் வழி தான் வேறுபடுத்துவார். ஓகேவா? ஸோ ஏ ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாருங்கள். வலிமையான எதிரியின் முன் அடிப்பணிதலின் பாசாங்கு சரணடைதலின் ஒத்திவைப்பு என்ற பழமொழியின்படி ஆங்கிலேயருக்கு எதிரான பாளையக்காரர் கூட்டமைப்புக்கு வழிகாட்டிய நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பஞ்சதந்திரம். ஓகேவா? சி ஆப்ஷனில் இருக்கக்கூடிய பஞ்சதந்திரம். எப்படிலாம் கேட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ வேணுன்றவங்க கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி ரீட் பண்ணி பாருங்கள். அடுத்து வெண்மை எனப்படுவது யாதென வள்ளுவர் கூறுகிறார்? ஸோ வெண்மை எதனை சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏ ஆப்ஷனில் இருக்கக்கூடிய தாம் அறிவழி படைத்தவர்கள் என்று நினைக்கும் செருக்கு. இதுதான் வந்துட்டு வெண்மைன்னு வள்ளுவர் சொல்கிறாரு. ஓகேவா? ஸோ மற்ற ஆப்ஷன்லாம் எதுவும் சரியாக பொருந்தாது. ஏ ஆப்ஷன் மட்டும்தான் பொருந்தும்.
அடுத்த கொஸ்டின் பாருங்கள். மன்னரை சேர்ந்தொழுகுதல், குறிப்பறிதல், அவையறிதல் ஆகிய அதிகாரங்களில் வள்ளுவர் உணர்த்துவன யாவைன்னு கொடுத்துருக்காங்க. ஒரு 4 ஸ்டேட்மெண்ட். அது ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், அமைச்சரின் நடத்தை பற்றியது. ஸோ அது வந்துட்டு வரும். ரெண்டாவது, அமைச்சர் மன்னனுக்கு ஆலோசனை வழங்குவது, அதுவும் வரும். மூணாவது பாருங்கள், மன்னன் பிற மன்னர்களோடு நடந்து கொள்ள வேண்டிய முறை பற்றியது, அது வந்து வராது. ஓகேவா? ஸோ தேர்ட் ஒன் வந்துட்டு வராது. அடுத்த 4வது, உளவியல் கருத்துகள் நிறைந்தது. ஓகேவா? ஸோ டி ஆப்ஷன் இருக்கக்கூடிய 1, 2, 4 மட்டும்தான் சரி. 3வது ஸ்டேட்மெண்ட் மட்டும் வராது. அடுத்து, மக்களை போல்வர் கயவர் அலரென்ன ஒப்பாரி யாங்கண்டதில் என்ற குறளில் கயவர் என யாரை குறிப்பிடுகிறார்? ஸோ வள்ளுவர் வந்துட்டு கயவர்னு யாரை சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏ ஆப்ஷன் இருக்கக்கூடிய பொறுப்பில்லாதவர்கள், பி ஆப்ஷன் இருக்கக்கூடிய விருப்பம் போல் நடப்பவர்கள், சி ஆப்ஷன் இருக்கக்கூடிய நெறியற்று வாழ்பவர்கள். இவர்கள் 3 பேரும் தான். ஸோ டி ஆப்ஷன் இவை 3ம். அடுத்து, துறவிகளுக்கு இகழ்ச்சி வராமல் இருக்க அவர்கள் என்ன ஒழுக்கம் மேற்கொள்ள வேண்டும் என வள்ளுவர் கூறுகிறார்? ஸோ எந்த ஒழுக்கம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கல்லாமை. ஓகேவா? ஸோ ஏ ஆப்ஷன் கூடிய கல்லாமை சரியான ஆப்ஷன். அடுத்த கேள்வி, யாருடைய செல்வத்தை வள்ளுவர் நீர் நிறைந்த ஊரணியோடு ஒப்பிடுகிறார்? ஸோ யாருன்னு பார்த்தீங்கன்னா பேரறிவாளன். ஓகேவா? அவர்களிடம் நிறைந்த செல்வத்தை தான் நீர் நிறைந்த ஊரணியோடு வள்ளுவர் ஒப்பிடுகிறார். அடுத்து, காகித சங்கிலிகள் என்ற புதினத்தின் ஆசிரியர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சுஜாதா ரங்கராஜன். ஓகேவா? காகித சங்கிலிகள் என்ற புதினத்தின் ஆசிரியர் சுஜாதா ரங்கராஜன். ஏ ஆப்ஷன் வந்துட்டு கரெக்டாக இருக்குது. அடுத்த கொஸ்டின், கழுமலம் என்ற இடத்து போர் நிகழ்வை கூறுவது எதுன்னு கேட்குறாங்க. எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அகநானூறு. கழுமலம் என்ற இடத்து போர் நிகழ்வை கூறுவது அகநானூறு. ஸோ பி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின், மலையுலை பிறப்பினும் மலைக்கு அவைத்தாம் என் செய்யும் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் எது? ஸோ எந்த நூல்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கலித்தொகை. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்துட்டு புதுசாக இருக்குது. ஸோ நோட் பண்ணி வச்சு படிச்சுக்கோங்க. அடுத்து, உடுக்கை இழந்தவன் கை போலே என்பதற்கு வள்ளுவர் எதனை ஒப்பிடுகிறார்? எதற்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நட்பு. ஸோ இந்த திருக்குறள் படிச்சுருந்தா ஈஸியாக போடலாம். ஸோ ஏ ஆப்ஷன் வந்து கரெக்டாக இருக்குது. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாருங்கள், சமய நடுநிலை பண்பு கொண்டது திருக்குறள் என்பார் கூற்றுக்கு காரணம். ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், எல்லா சமயத்தவரும் இது எம் நூல் என்று கூறும் சிறப்பு பெற்றதால். ஸோ சரி. ரெண்டாவது, கடவுள் உண்டு என்பவர் மட்டுமின்றி இல்லை என்பவரும் உவந்து ஏற்கும் சிறப்பு பெற்றதால். ஸோ இதுவும் வந்து சரி. மூணாவது, இனம், சாதி, சமயம், வகுப்பு எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்டதால். ஸோ இதுவும் வந்துட்டு சரி. அடுத்து ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், மனித இனத்திற்கு பொதுவான ஒழுக்கமும் அறிவும் அறிவுறுத்தப்படுவதால். ஸோ இதுவும் வந்து சரி. ஸோ 4 ஸ்டேட்மெண்ட்டுமே சரி தான். ஓகேவா? ஸோ சமய நடுநிலை பண்புக்கு தொடர்புடையது. ஸோ டி வந்துட்டு அனைத்தும் சரி. அடுத்து, திருக்குறள் உலக பொதுமறை என அழைக்கப்பட காரணம் யாதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அனைத்து நாட்டினருக்கும் சமயத்திற்கும் காலத்திற்கும் பொருந்துகிறது. ஸோ இதுதான் வந்து கரெக்டான ஆப்ஷன். ஸோ ரீட் பண்ணி பாருங்கள். அடுத்து, போற்றுவார் போற்றட்டும் என்ற பாடலை பாடியவர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்ணதாசன். ஓகேவா? போற்றுவார் போற்றட்டும் என்ற பாடலை பாடியவர் கண்ணதாசன். சி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின், உலகில் உள்ள எல்லா உயிர்களையும் மதித்து போற்றுதல் வள்ளுவத்தின் உயிர் நாடியாகும் என்னும் கருத்து முக்கியத்துவம் பெற காரணம். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், பிற உயிர்கள் படும் துன்பத்தை தன் துன்பமாக கருதி நீக்க வலியுறுத்தல், அதுவும் வரும். பி ஆப்ஷன் பாருங்கள், துன்பம் என்று தான் அறிந்ததை மற்றவர்களுக்கு செய்யாதிருத்தல், அதுவும் வரும். அடுத்து சி ஆப்ஷன் பாருங்கள், சிறிய தீமை தானே என்று எண்ணி யாருக்கும் எப்போதும் தீமை செய்யாதிருத்தல், அதுவும் வந்து வரும். ஸோ 3மே வந்து பொருந்தும். ஸோ டி ஆப்ஷன் வந்துட்டு மேற்கண்ட அனைத்துன்றது தான் இதுக்கு சரியான ஆப்ஷன். ஓகேவா? ஸோ வேணுன்றவங்க இன்னும் கொஞ்சம் பொறுமையாக ரீட் பண்ணி பாருங்கள். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின், தன் நீர்மை குன்றும் தடிந்து எழுகி தான் நல்காதாகி விடின் என்ற குறளில் எது குன்றும் என்று வள்ளுவர் கூறுகிறார்? ஓகேவா? எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நெடுங்கடல், அதுதான் வந்துட்டு குன்றும் என்று கூறுகிறார். ஸோ சி ஆப்ஷன். அடுத்து, டேஸ் இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு. ஓகேவா? மேற்காணும் திருக்குறளில் எவை இரண்டை திருவள்ளுவர் கண்களுக்கு ஒப்பாக கூறுகிறார்? எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எண்ணும் எழுத்தும். ஓகேவா? இதெல்லாம் திருக்குறள் பேஸ்ட் கொஸ்டின் தான். டி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து, இன்பத் துன்பத்தை ஒன்றாக ஏற்றுக்கொள்ளும் ராமனின் மனப்பக்குவத்தை எந்த மலருக்கு கம்பர் ஒப்புமை செய்கிறார்? ஸோ எதுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பி ஆப்ஷன் தாமரை. ஓகேவா? ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின், மருதநில நந்தா விளக்கம் என சிறப்பிக்க பெறும் சிற்றிலக்கிய வகை எதுன்னு கேட்குறாங்க. எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பல்லு. மருதநில நந்தா விளக்கம் எனும் சிறப்பிக்க பெறும் சிற்றிலக்கிய வகை பல்லு. ஓகேவா? பி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து, யாருடைய சொற்றொடர் என்பதை சரியாக அறிந்திடுக.
பழங்களை அதிகம் கொண்டுள்ள மரங்களைச் சுற்றிலும் பறவைகள் பறந்து வருவது போல நான் மிகவும் பெரிய கரிகாலனின் அரண்மனை அவைக்குச் சென்றேன் அப்படின்னு யார் சொல்லியிருப்பான்னு பார்த்தீங்கன்னா முடத்தாம கன்னியார். ஓகேவா, கரிகாலன் அரண்மனைக்கு வந்துட்டு அவர் சென்றதை வந்துட்டு முடத்தாம கன்னியார் வந்துட்டு இந்த மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ பி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. வேணுன்றவங்க ஸ்டாப் பண்ணி பாருங்கள். அடுத்து, நெஞ்சாற்றுப்படை என்னும் வேறு பெயர் கொண்ட 10 பாட்டு நூல் எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முல்லைப்பாட்டு. நெஞ்சாற்றுப்படை என்னும் வேறு பெயர் கொண்ட 10 பாட்டு நூல் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா முல்லைப்பாட்டு. ஓகேவா, ஸோ பி ஆப்ஷன். அடுத்து, கண்ணகிக்கு டேஸ் ஆல் கோயில் கட்டப்பட்டது யாரான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சேரன் செங்குட்டுவன் அவரால் தான் கோயில் கட்டப்பட்டிருக்கும். ஸோ கண்ணகிக்கு செங்குட்டுவனால் கோயில் கட்டப்பட்டது, பி ஆப்ஷன். அடுத்து, இயற்றல் ஈட்டல் காத்தல் காத்து வகுத்தல் யாருக்குரியதுன்னு கேட்குறாங்க. இது போல் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா அரசருக்குரியது. ஓகேவா, 106வது கேள்விக்கு பி ஆப்ஷன். அடுத்து கீழே இருக்கக்கூடிய கொஸ்டின் பாருங்கள், 107 பாருங்கள். வள்ளுவரின் கூற்றுப்படி யாரை எல்லா உயிரும் கைகூப்பி தொழும் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புலால் உண்ணாதவர். ஓகேவா, அவர் தான் வந்துட்டு எல்லா உயிர்களும் கைகூப்பி தொழும். ஸோ ஏ ஆப்ஷன். 107க்கு ஏ ஆப்ஷன். ஸோ நோட் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து, பெரியாரின் சிந்தனைகள் வைரத்தை போன்று வலிமையானவை, ஆனால் அந்த வைரத்தின் வெளிச்சத்தை அண்ணாவின் இதயத்தில் காணலாம் என்று கூறியவர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முனைவர் க அன்பழகன். ஓகேவா, கொஸ்டின் என்ன மாதிரிலாம் வந்திருக்குன்னு பாருங்கள். ஸோ கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு, பொய்யாமை ஆற்றின் அறம்பிற டேஸ் என்று கூறுகிறார் வள்ளுவர்னு கொடுத்துருக்காங்க. அந்த டேஸை ஃபில் பண்ணி சொல்லி கொடுத்துருக்காங்க. எதுன்னு பார்த்தீங்கன்னா செய்யாமை நன்றுன்னு வந்துட்டு அந்த குறள் வந்து முடியும். ஸோ ஏ ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து, 10 பாட்டு நூல்களுள் அதிக அடியளவினை கொண்ட நூல் எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மதுரை காஞ்சி. ஓகேவா, சி ஆப்ஷன். மதுரை காஞ்சி தான் 10 பாட்டு நூல்களுள் அதிக அடிகளை கொண்டுள்ளது. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆக்கமும் கேடும் எதனால் வரும் என்று திருக்குறள் கூறுகிறது எதனால் வரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொல்லால். ஆக்கமும் கேடும் சொல்லால் வரும் என்று திருக்குறள் கூறுகிறது. ஓகேவா, சி ஆப்ஷன். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாருங்கள். நாட்டுக்கு ஓர் அரசு வேண்டும், அரசுக்கு ஒரு தலைவன் வேண்டும், ஒரு அரசன் முன் மாதிரியான குணங்களை கொண்டு முன் உதாரணமாக இருக்க வேண்டும் என்று இலக்கணம் வகுத்த திருக்குறள் அதிகாரம் எது? ஸோ எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இறை மாட்சி. ஓகேவா, ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் நல்லா படித்து பாருங்கள். அதை படித்து பார்த்துட்டு எந்த திருக்குறள் அதிகாரத்துக்கு வந்துட்டு இது பொருந்ததுன்னு சொல்லி பார்க்கணும். ஸோ எதுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இறைமாட்சிக்கு தான் வந்துட்டு இது வந்துட்டு பொருந்தும். ஸோ ஏ ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின், கிரேக்கம் லத்தீன் மற்றும் வடமொழிக்கு இணையான நீதி கருத்துக்களை கொண்ட இலக்கியம் எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திருக்குறள் தான். ஸோ பி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். டேஸ் உளனொருவன் இன்றில்லை என்றும் பெருமை உடைத்து இவ்வுலகு. ஓகேவா, எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நெருநல் உளனொருவன் இன்றில்லை என்றும் பெருமை உடைத்து இவ்வுலகு. சி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து, அற்றம் காக்கும் கருவி என்று வள்ளுவர் எதனை கூறுகிறார் எதனைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அறிவு. ஓகேவா, அறிவு அற்றம் காக்கும் கருவி இந்த மாதிரி தான் திருக்குறள் வரும். ஸோ ஏ ஆப்ஷன் வந்துட்டு கரெக்டாக இருக்குது. அடுத்த கேள்வி, குறளோவியம் எனும் நூலின் ஆசிரியர் யாருன்னு சொல்லி கேட்குறாங்க. யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மு கருணாநிதி. ஓகேவா, ஸோ இதுலாம் ஸ்கூல் புக்லேயே இருக்குது. குறளோவியம் என்னும் நூலின் ஆசிரியர் மு கருணாநிதி. ஓகேவா, பி ஆப்ஷன். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின், திருக்குறளில் கூறப்படும் கடவுள் பற்றிய கருத்துக்கள் ஆவணன்னு சொல்லி ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு பாருங்கள், ஆதி பகவன், வாளறிவன், மலர்மிசை எய்கினான், இறைவன் போன்ற சொற்கள் கடவுளை குறிப்பதற்காக வழங்கப்படுகின்றன. ஸோ சரி. அடுத்து ரெண்டாவது பாருங்கள், இவை கடவுள்களுடைய சிறப்பியல்புகளை கூறுகின்றனவே தவிர கடவுள் பெயர்களை அல்ல. ஸோ இதுவும் வந்துட்டு சரி. மூணாவது பாருங்கள், இவற்றை கொண்டு ஒரு சமயத்தை சார்ந்தவர் என்று முடிவு செய்தல் கடினம். ஸோ இதுவும் வந்துட்டு சரி. அடுத்து ஃபோர்த்து ஸ்டேட்மெண்ட், என்றாலும் ஒவ்வொரு சமயத்தினரும் தத்தம் மதத்தினராக திருவள்ளுவரை ஆக்கி கொள்ள முயல்கின்றனர். ஸோ இதுவும் வந்துட்டு சரி. ஸோ இது 4மே சரி. 1 2 3 4 அனைத்துமே வந்துட்டு பொருந்தும். ஸோ டி ஆப்ஷன் தான் இதுக்கு கரெக்டானது. ஸோ வேணுன்றவங்க ஸ்டாப் பண்ணி பாருங்கள். அடுத்து, வள்ளுவர் கூற்றுப்படி ஒருத்தாருக்கு இன்பம் எத்தனை நாள் நீடிக்கும்? எத்தனை நாள்னா ஒரு நாள் தான். ஒருத்தாருக்கு இன்பம் ஒரு நாள் நீடிக்கும். ஓகேவா, ஸோ இதெல்லாம் திருக்குறள் நல்லா படிச்சு தான் போடலாம். ஸோ ஏ ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்த கொஸ்டின், தமிழ் பாவலர் தம் வேந்தன் திருத்தக்கத்தேவர் என போற்றியவர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வீரமாமுனிவர் தான் சொல்லியிருப்பார். ஸோ அதெல்லாம் சிறப்பு தமிழ் புக்கில் இருக்குது. தமிழ் பாவலர் தம் வேந்தன் திருத்தக்கத்தேவர் என போற்றியவர் வீரமாமுனிவர். அடுத்து, தமிழ்குமரி என்னும் கவிதை நூலை எழுதியவர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ச து சு
யோகியார். ஓகேவா, தமிழ்குமரி என்னும் கவிதை நூலை எழுதியவர் ச.து.சு. யோகியார். டி ஆப்ஷன். அடுத்து, திருவாசகத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு சொல்லை கொண்டு க.நா. சுப்பிரமணியம் எழுதிய புதினம் என்னன்னு கேட்குறாங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பொய்த்தேர்வு. ஓகேவா, ஸோ க.நா. சுப்பிரமணியம் எழுதிய புதினம் வந்துட்டு பொய்த்தேர்வு. பி ஆப்ஷன். அடுத்து, திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜி.யு. போப். அவர் தான் வந்துட்டு ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருப்பார். ஸோ இதெல்லாம் ஸ்கூல் புக் கொஷின்னா ஏ ஆப்ஷன் வந்துட்டு கரெக்டாக இருக்குது. அடுத்து நெக்ஸ்ட் கொஷின் வந்து பாருங்கள். சைவ திருமணங்களில் மகிழ்ச்சியுடன் ஓதப்படும் பாடல் இது என மு. வரதராசன் கூறும் பாடல் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் என தொடங்கும் பாடல். இதுதான் வந்துட்டு மு. வரதராசன் கூறும் பாடல். ஸோ ஏ ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. ஸோ வேணுன்றவங்க ஸ்டாப் பண்ணி இன்னும் கொஞ்சம் ரீட் பண்ணி பொறுமையாக பாருங்கள். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின். பழமொழிகளை தொகுத்தமைத்து தெய்வ வழிபாட்டுடன் சேர்த்து இயற்றப்பட்ட சதகங்கள் எவைன்னு சொல்லி கேட்குறாங்க. எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தண்டலையார் சதகம், கோவிந்த சதகம். ஓகேவா, ஏ ஆப்ஷனில் இருக்கக்கூடியது தான். ஸோ வேணுன்றவங்க கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் டிஃப்ரெண்ட் கொஸ்டின் தான். அடுத்து, நீலமணி மிடற்று ஒருவன் போல மண்ணுக பெறும் என்று புறநானூற்று பாடல் யார் வாழ்த்தியதாக அமைந்துள்ளது? ஸோ யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஔவையை அதியமான் வாழ்த்தியதாக அமைந்துள்ளது. ஸோ ஏ ஆப்ஷன் வந்துட்டு கரெக்டாக இருக்குது. அடுத்து, இந்நடுகள் கல்வெட்டு எவ்வாறு தமிழில் படித்து பொருள் கொள்ளப்படுகிறது? ஸோ ஒரு கல்வெட்டோட இமேஜ் அப்படியே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அந்த இமேஜை படிச்சுட்டு கீழே 4 ஆப்ஷனில் எது வந்து பொருந்ததுன்னு பார்க்கணும். ஓகேவா, ஸோ எது வந்து பொருந்ததுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டி ஆப்ஷனில் இருக்கக்கூடிய கூடலூர் ஆக்கோலில் மரணம் அடைந்த பேடு தீய குலம் சார்ந்த அந்தவனுக்கு எடுக்கப்பட்ட கல். ஓகேவா, இதுதான் வந்துட்டு பொருந்தும். ஸோ அந்த இமேஜை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி பார்த்துட்டு ஸோ கீழே 4 ஆப்ஷனையும் ரீட் பண்ணி பாருங்கள். ஓகேவா, கொஸ்டின்ஸ் எந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்கன்னு சொல்லி பாருங்கள். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின். முல்லை நிலம் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது? ஸோ 3 ஸ்டேட்மெண்ட்டில் ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். முல்லை நிலம் மக்கள் ஆணிரைகளை வளர்க்கும் தொழிலுடையவர்கள். ஸோ சரி. 2வது ஸ்டேட்மெண்ட், இந்திரனை கடவுளாக வணங்குவர். ஸோ அது வந்து தவறு. 3வது, முல்லை நிலம் என்பது காடும் சார்ந்த நிலகமும். ஸோ சரி. ஸோ சி ஆப்ஷன் 1 மற்றும் 3 சரி. அடுத்து, வள்ளுவர் கூறும் அற மதிப்பீடுகள் எதுன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 4 ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட், கடந்த காலத்துக்கு உரியன. தவறு. 2வது, தமிழ்நாட்டுக்கு மட்டும் உரியன. அதுவும் தவறு. 3வது, நிகழ்காலத்துக்கு மட்டும் உரியன. அதுவும் தவறு. 4வது ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், எங்கும் எப்பொழுதும் யாவருக்கும் பொருந்துவன. ஸோ இதுதான் வந்துட்டு சரியான அவர் கூறும் அற மதிப்பீடுகள். ஸோ அப்போ 4 மட்டும்தான் வரும். ஸோ டி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து, அறத்துப்பால் குறள்களின் எண்ணிக்கை எவ்வளோன்னு கேட்குறாங்க. எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 380. ஓகேவா, அறத்துப்பால் குறள்களின் எண்ணிக்கை 380. ஸோ பி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து, செவ்விருந்து ஓம்பி வருவித்து பார்த்திருப்பான் யாருக்கு விருந்தினராக அமைவான் என்று வள்ளுவர் கூறுகிறார். யாருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தேவர்களுக்கு. ஓகேவா, ஸோ அதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி ரீட் பண்ணி பாருங்கள், கரெக்டாக புரியும். அடுத்து, டேஸ் உழைவு இன்றி தாளாது உலங்கெற்றுபவர் எத்தன்மை உடையவர் என்று திருக்குறள் கூறுகிறது. ஓகேவா, ஊழையும் உப்பக்கம் காண்பர் உழைவு இன்றி தாளாது உலங்கெற்றுபவர். ஓகேவா, ஸோ இதுதான் திருக்குறள். ஸோ பி ஆப்ஷன் வந்துட்டு கரெக்டாக பொருந்தும். அடுத்து, சங்கர்லால் என்னும் துப்பறியும் பாத்திரத்தை தனது நாவல்களில் அறிமுகப்படுத்திய நாவலாசிரியர் யார்? ஸோ யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழ்வாணன். ஓகேவா, பி ஆப்ஷன் தமிழ்வாணன் தான் சரியானது. அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாருங்கள். பொய்கை ஆழ்வாரும் பூதத்தாழ்வாரும் எதனை அகல் விளக்காக உருவகப்படுத்துகின்றனர்? ஸோ இதெல்லாம் ஸ்கூல் புக் கொஸ்டின்னா. ஸோ இந்த 4 ஸ்டேட்மெண்ட்லேருந்து ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். பொய்கை ஆழ்வார் பூமியை வந்துட்டு அகல் விளக்காக உருவகப்படுத்துவார். ஸோ அது வந்துட்டு சரி. ஸோ அப்போ 2வது ஸ்டேட்மெண்ட் ரீட் பண்ண வேணாம், விட்டுருங்க. 3வது ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். பூதத்தாழ்வார் அன்பை வந்துட்டு அகல் விளக்காக உருவகப்படுத்துவார். ஸோ அது வந்துட்டு சரி. அப்போ 4th வந்துட்டு ரீட் பண்ண வேணாம், விட்டுருங்க. ஓகேவா, 1 and 3 மட்டும்தான் சரியானது. ஓகேவா, ஸ்கூல் புக் படிச்சிருந்தா அப்படியே ஈஸியாக போட்டுடலாம். 1 மற்றும் 3 சரியானதுன்னு சொல்லிட்டு. ஓகேவா, ஸோ வேணுன்றவங்க கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி ரீட் பண்ணி பாருங்கள். அடுத்து, தோழி அறத்தோடு நிற்றல் என்ற துறையில் அமைந்த நூல் எதுன்னு கேட்குறாங்க. ஸோ எதுன்னு பார்த்தீங்கன்னா குறிஞ்சிப்பாட்டு. தோழி அறத்தோடு நிற்றல் என்ற துறையில் அமைந்த நூல் வந்துட்டு குறிஞ்சிப்பாட்டு. பி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து, வானாலும் செல்வமும் மண்ணரசும் யான் வேண்டேன் என்று பாடியவர் யார் சொல்லி பார்த்தீங்கன்னா குலசேகரர். வானாலும் செல்வமும் மண்ணரசும் யான் வேண்டேன் என்று பாடியவர் குலசேகரர். டி ஆப்ஷன்.
அடுத்து 33 கொஸ்டின் பாருங்கள். 4ம் 2ம் சொல்லுக்குறுதி என்ற பழமொழியில் 2 எதனை குறிக்கின்றது? எதனைன்னு பார்த்தீங்கன்னா திருக்குறளை குறிக்கும். ஸோ பி ஆப்ஷன் கரெக்டு. அடுத்து 34 கொஸ்டின் பாருங்கள். எதனை பனையளவு நன்றியாக கொள்வர் என வள்ளுவர் குறிப்பிடுகிறார்? ஸோ எதனைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திணை அளவு நன்றி. ஓகேவா, திணை அளவு நன்றி தான் வந்துட்டு பனையளவு நன்றியாக கொள்வர் என வள்ளுவர் குறிப்பிடுகிறார். ஸோ 34க்கு பி ஆப்ஷன். அடுத்து கல்லாரை காணுங்கால் கல்வி நல்காக் கசடர்க்கு தூக்கு மரம் அங்கே உண்டாம். இக்கவிதை வரிகளுக்கு உரியவர் யார்? யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாரதிதாசன். ஓகேவா, கல்லாரை காணுங்கால் கல்வி நல்காக் கசடர்க்கு தூக்கு மரம் அங்கே உண்டாம் என்ற பாடல்களுக்கு கவிதை வரிகளுக்கு உரியவர் பாரதிதாசன். ஏ ஆப்ஷன். அடுத்து இலக்கியம், இசை, நாடகம் ஆகியவற்றில் தேர்ச்சி பெற்ற தமிழ் பெண்கள் டேஸ் என்று அழைக்கப்பட்டனர். யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முதுக்குரவை. ஓகேவா, முதுக்குரவைன்னா அவங்க ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஏ ஆப்ஷன். ஓகேவா. அடுத்து பகைவரின் கர்வத்தை அடக்கும் ஆயுதம் என்று வள்ளுவர் எதனை குறிப்பிடுகிறார்? எதனைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செல்வம். ஓகேவா, பகைவரின் கர்வத்தை அடக்கும் ஆயுதம் வந்து எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செல்வம். டி ஆப்ஷன். அடுத்து நெக்ஸ்ட்டு டேஸ் பிறனாக்கம் பேணாது அழுக்கறுப்பான் என்று யாரை திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார்? யாரைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அரணாக்கம் வேண்டாதான். ஸோ திருக்குறள் தான், அப்படியே ரீட் பண்ணி பாருங்கள். அரணாக்கம் வேண்டாதான் பிறனாக்கம் பேணாது அழுக்கற்பான். ஓகேவா, ஏ ஆப்ஷன் வந்து கரெக்டாக பொருந்தும். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். தாலாட்டு பாடலில் தாய்மாமன் கட்டி வரும் வேட்டி வகை எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்ன வேட்டி வகைன்னு பார்த்தீங்கன்னா துவைத் வேட்டி. ஓகேவா, சி ஆப்ஷன் துவைத் வேட்டி தான் சரியான பதில். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். உற்றுளி உதவியும் உருபொருள் கொடுத்தும் மேற்காணும் புறநானூற்று பாடல் அடி எதன் சிறப்பை வலியுறுத்துகின்றது? ஸோ எதன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கல்வியை வந்துட்டு வலியுறுத்துது. ஓகேவா, ஸோ நல்லா ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஏ ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள காலத்தில் நக்கீரர் மிக முக்கிய புலவராக எந்த சங்க காலத்தை சேர்ந்தவராக கருதப்படுகிறார்? ஸோ முதல் சங்கமா, மூன்றாம் சங்கமா, இரண்டாம் சங்கமா, நான்காம் சங்கமான்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் எந்த சங்கம் சொல்லி பார்த்தீங்கன்னா மூன்றாம் சங்கத்தை சேர்ந்தவர். ஓகேவா, பி மட்டும். ஓகேவா, நக்கீரர் மிக முக்கிய புலவராக மூன்றாம் சங்க காலத்தை சேர்ந்தவராக கருதப்படுகிறார். அப்படி பார்த்தா பி ஆப்ஷன் மட்டும் தான் வரும். அடுத்த கேள்வி. தாயும் தன் மகனை வெறுக்கும் தீய ஒழுக்கம் என்று வள்ளுவர் எதனை குறிப்பிடுகிறார்? எதனைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கல் உண்ணுதல். தாயும் தன் மகனை வெறுக்கும் தீய ஒழுக்கம் எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கல் உண்ணுதல்லாம். ஓகேவா, ஸோ ஏ ஆப்ஷன். அடுத்து உடைமையுள் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மடமை மடவார் கொண்டு இதன் பொருள் கூறுகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ 4 ஆப்ஷனில் பி ஆப்ஷன் ரீட் பண்ணி பாருங்கள். செல்வத்தில் வறுமை என்பது விருந்தோம்பலை செய்யாத பேதைமை, இது பேதையாரின் ஒழுக்கம். ஓகேவா, இதுதான் வந்துட்டு சரியான பொருளாக வரும். வேணுன்றவங்க கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி ரீட் பண்ணி பாருங்கள். பி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். திரையிடும் மணலினும் பலரை உரை செல மலர்தலை உலகம் ஆண்டு கழிந்தோரே என்ற வாழ்க்கையின் நிலையாமை தன்மையை எடுத்துரைக்கும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எந்த நூல்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மதுரை காஞ்சி. ஓகேவா, அந்த லைன் வந்துட்டு எந்த நூலில் வந்து இடம்பெற்றிருக்குன்னா மதுரை காஞ்சி நூலில் வந்து இடம்பெற்றிருக்கு. ஓகேவா, வேணுன்றவங்க கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி ரீட் பண்ணி பாருங்கள். ஏ ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து கீழ்கண்டவற்றுள் சிம்ம விஷ்ணுவுக்கு தொடர்பில்லாத பட்டயத்தை தேர்ந்தெடுக்கவும். ஸோ 4 பட்டயம் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா வேலூர் பாளையம் பட்டயம், காசக்குடி பட்டயம், கஞ்சனூர் பட்டயம், இது 3மே அவருக்கு தொடர்பு உள்ளது. ஸோ தொடர்பு இல்லாதது சின்னமனூர் பட்டயம். ஓகேவா, டி ஆப்ஷன் அது மட்டும் தான் பொருந்தாமல் இருக்கும். அடுத்த நெக்ஸ்ட் கேள்வி பாருங்கள். ஒரு நாட்டின் அணி என வள்ளுவர் எதனை குறிப்பிடுகிறார்? எதனைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செல்வம். ஓகேவா, வெல்த்தம் தான் சொல்லுவார். ஒரு நாட்டின் அணி என வள்ளுவர் எதை குறிப்பிடுகிறார்னு பார்த்தீங்கன்னா செல்வம். ஏ ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்த கொஸ்டின். பெருஞ்செல்வத்தை வள்ளுவர் எதனோடு ஒப்பிடுகிறார்? எதோடன்னு பார்த்தீங்கன்னா கூத்தாட்டு அளவு. ஓகேவா, பெருஞ்செல்வத்தை வள்ளுவர் கூத்தாட்டு அளவுடன் ஒப்பிடுகிறார். ஸோ ஏ ஆப்ஷன் கரெக்டு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பாரத சக்தி காவியம் என்ற நூலை எழுதியவர் யார்? யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சுத்தானந்த பாரதியார். ஓகேவா, பாரத சக்தி காவியம் என்ற நூலை எழுதியவர் சுத்தானந்த பாரதியார். சி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து திருவெம்பாவை எப்பணுவலின் ஒரு பகுதியாக இடம்பெற்றிருக்கின்றது? எதோடன்னு பார்த்தீங்கன்னா திருவாசகத்தின் ஒரு பகுதியாக. ஓகேவா, ஸோ சி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். கூற்று பாருங்கள்.
தொய்யகம் என்பது சங்க காலத்தில் ஒரு வகையான தலை அலங்காரமாக இருந்தது. ஓகேவா, இது சரி. அடுத்து காரணம், குறிஞ்சிப்பாட்டில் கபிலர் 101 வகை மலர்களை குறிப்பிடுகிறார். ஸோ இது வந்துட்டு சரி. கூற்றும் காரணம் ரெண்டுமே சரி, ஆனால் அதுக்கு சரியான விளக்கம் மட்டும் கிடையாது. ஓகேவா, ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா டி ஆப்ஷன் தான் இதுக்கு சரியான விடை. அடுத்த கேள்வி, கீழடியில் டேஸ் எழுத்து பொறிப்புகள் கொண்ட பானை ஓடுகள் கண்டெடுக்கப்பட்டன. ஸோ ஆப்ஷன் டி பாருங்கள், தமிழ் மற்றும் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட பானை ஓடுகள் தான் கண்டெடுக்கப்பட்டன. ஸோ டி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து, திருக்குறள் உரையாசிரியர்களில் அதிகம் பதிப்பிக்கப்பட்ட உரை யாருடையது? ஸோ யாருடையதுன்னு பார்த்தீங்கன்னா பரிமேல் அழகர். ஸோ கொஷின்ஸ் எப்படி கேட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ பி ஆப்ஷன் தான் அதுக்கு கரெக்டானது. அடுத்து, சங்க காலத்தில் 8 சேர அரசர்கள் குறித்தும் அவர்கள் ஆண்ட பகுதிகள் சாதனைகள் குறித்தும் கூறும் நூல் எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 10. இப்போ தான் முன்னாடியே ஒரு கொஷின்ஸ் வந்துடுது, அதேலேருந்து எப்படி ரிப்பீட் ஆகி வந்திருக்கு பாருங்கள் வேறு மாதிரி. ஸோ இந்த மாதிரி தான் கொஷின்ஸ் வந்து ரிப்பீட் ஆகும் ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஷின்ஸ் பார்க்குறனால இதாக ஒரு பெனிஃபிட். அடுத்து, கீழ்காணும் அரச வம்சங்களில் 10 நூலில் குறிப்பிடுவது யாருன்னு பற்றியும் கேட்டிருக்காங்க. ஸோ சேரர்களை பற்றி. ஸோ கொஷின்ஸ் எப்படி ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது பாருங்கள். ஓகேவா, 10 நூல்னாலே சேரர்கள் தான். ஸோ ஏ ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து, உலக அறிவுடையவன் செல்வம் சமுதாயத்திற்கு பயன்படுவதை வள்ளுவர் எதனோடு ஒப்பிடுகிறார்? எதனோடு சொல்லி பார்த்தீங்கன்னா ஊருணி. ஸோ இது வந்து பாருங்கள் ரிப்பீட் ஆகிருக்கு, தெரியுதா? இப்போ பார்த்த வீடியோஸ்லேயே திருப்பி ரிப்பீட் ஆகுது, வேறு மாதிரி வருது. அடுத்து, சமயக்கணக்கர் மதிவழி கூறாது உலகியல் கூற பொருளிது வென்ற வள்ளுவன் என்று வள்ளுவனின் பெருமையினை கூறியவர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கல்லாடர். இந்த கல்லாடர் வந்துட்டு வள்ளுவரை பற்றி இந்த மாதிரி லைனில் வந்து சொல்லியிருக்காரு. சமயக்கணக்கர் மதிவழி கூறாது உலகியல் கூற பொருளிது வென்ற வள்ளுவன் என்று வள்ளுவரோட பெருமையை வந்துட்டு கல்லாடர் இப்படி கூறியிருக்காரு. ஓகேவா, அடுத்த கொஸ்டின், தானம் தவம் இரண்டும் இந்த உலகத்தில் தங்காது என்பதற்கு வள்ளுவர் கூறும் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மழையின்மை. தானம் தவம் இவை இரண்டும் இந்த உலகத்தில் தங்காது என்பதற்கு வள்ளுவர் கூறும் காரணம் வந்துட்டு மழையின்மை. ஸோ ஏ ஆப்ஷன். அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின், வள்ளுவர் கூறும் அறச்சிந்தனைகளின் மிக முக்கியமான நோக்கம் எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மண்ணுலக வாழ்க்கைக்கு உதவும். ஓகேவா, அறச்சிந்தனைகளின் மிக முக்கியமான நோக்கம் வந்துட்டு மண்ணுலக வாழ்க்கைக்கு உதவும். ஸோ சி ஆப்ஷன் கரெக்டு. அடுத்து, ஒரு நாடு என்பது எதனை பெறாமல் இருக்க வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகிறார்? எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உருப்பசி. ஒரு நாடு என்பது உருப்பசியை பெறாமல் இருக்க வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகிறார். ஸோ ஏ ஆப்ஷன் கரெக்டாக வரும். அடுத்து, உள்ளியதெல்லாம் உடன் எய்தும் உள்ளத்தால் உள்ளன் கோபம் எனின். ஓகேவா, திருக்குறள் அங்கே வந்து டேஷ் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ கோபம்ன்றது வரும். ஸோ டி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து, எண்ணென்றி கொண்டார்க்கும் உய்வுண்டான் உய்வில்லை செய்நன்றி கொன்ற மகட்கு. இக்குறளின் வலியுறுத்துவது என்னன்னு சொல்கிறாங்க? எது வலியுறுத்துன்னு பார்த்தீங்கன்னா நன்றி மறவாமையை வந்துட்டு வலியுறுத்தும். ஸோ டி ஆப்ஷன் கரெக்டாக இருக்கும். அடுத்து, நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா என்ற தொடரால் அழைக்கப்படுபவர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாரதியார். நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா என்ற தொடரால் அழைக்கப்படுபவர் பாரதியார். அடுத்து, கோகிலத்தை நான் விடுப்பேன் கோகுலமும் காக்கையினம் ஆகி வலியானுக்கு அஞ்சுமே. இதில் கோகிலம் எனப்படுவது யாதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதனோட பொருள் வந்துட்டு குயில். கோகிலம் எனப்படுவது குயில். பி ஆப்ஷன் வந்து கரெக்டாக இருக்குது. அடுத்த கொஸ்டின், செம்புலப் பெயல் நீர் என்ற சொற்றொடர் யாருடைய அன்பிற்கு உவமையாக குறுந்தொகையில் கூறப்பட்டுள்ளது? யாருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தலைவி தலைவனுக்கு தான் கூறப்பட்டிருக்கும். ஓகேவா, குறுந்தொகையில். ஸோ டி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து, வேலோடு நின்றான் இடு என்றது போலும் கோலோடு நின்றான் இரவு என்ற குறளின் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 4 ஆப்ஷன் ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா டி ஆப்ஷன் பாருங்கள், முறை செய்யாத மன்னன் வழிப்பறி செய்யும் கல்வனை போன்றவன். ஸோ இந்த திருக்குறள் வந்துட்டு இந்த டி ஆப்ஷனுக்கு தான் வந்துட்டு சரியாக பொருந்தும். வேணுன்றவங்க நிப்பாட்டி ஸ்டாப் பண்ணி பாருங்கள். அடுத்த கொஸ்டின், அகநானூறு பாடல்களை பாடிய புலவர்களின் எண்ணிக்கை எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 145. ஸோ ஏ ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்த கேள்வி பாருங்கள், வேம்புதலை யாத்த நோன்கால் எக்கம் என்னும் அடி இடம்பெற்ற நூல் எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நெடுநல் வாடை. வேம்புதலை யாத்த நோன்கால் எக்கம் என்னும் அடி இடம்பெற்ற நூல் வந்துட்டு நெடுநல் வாடை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்லைடோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு 135 கொஷின்ஸ் வந்து பார்த்துருக்கோம். அது போக ஒரு 200 கொஷின்ஸ் தமிழ் லாங்குவேஜ் அண்டு லிட்ரேச்சர் பார்ட்
ஓகேவா? அதில் வந்து டிஎன்பிசியில் கேட்ட கொஸ்டின்ஸ் தான் 2024 கேட்ட கொஸ்டின்ஸ். அதோட பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்காக வந்துட்டு வைக்கிறோம். ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ டோட்டலாக ஒரு 335 கொஸ்டின்ஸ் வந்துட்டு பார்த்ததுக்கு சமம். ஓகேவா? இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் கிளாரிஃபை பண்ணுறோம். ஸோ இது எல்லாமே டிஎன்பிசி வெளியிட்ட டென்டேட்டிவ் ஆன்சர் கீழே இருந்தால் பிரித்து எடுத்து வீடியோவாக மேக் பண்ணி போட்டிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கிடைக்கிற மாதிரி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம டெலகிராம் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்து நெக்ஸ்ட்டு சப்ஜெக்ட்டுக்கான வீடியோஸ் போடுறப்போ உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஓகே, தேங்க்யூ.